இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறவி கடன் என்றால் என்ன அப்படிங்கிறத அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னே தெரியலையே, நான் கடன்காரன் வேற எங்க அம்மா என்ன திட்டுறா, கடன்காரன் கடன்காரன்னு சொல்றாளே, இப்படி கடன்காரனாக, அதாவது அந்த திட்டுக்குரிய அந்த கடன்காரா அப்படின்னு சொல்லி திட்டுறா இல்லையா, அதற்கு என்ன காரணம், இப்படி பிறவி கடன் என்பது உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னா, திருநாவுக்கரச பெருமான் சொல்லுவார் தெரியுமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னுடைய கடன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன பணி? சிவாலயத்திற்குரிய உழவார பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிவாலயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிவாலயமாக நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கடன். என் கடன் பணி செய்து கிடப்பதே, இதுதான் என்னுடைய பிறவிக்கான காரணம் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. இதுதான் பிறவி கடன் என்பது. அதாவது அவரை பொறுத்தவரை அவர் சிவாலயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும், அந்த சிவாலயத்தினுடைய பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும், உழவார பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கான கடன் தீர்மானிச்சுக்கிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே ஒரு கடன் என்பது இருக்கும். அதாவது இந்த மனுஷனா பிறந்ததுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. நம்மால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்மால் இயன்ற நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சார், நான் என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள இயலுமான்னு சொன்னா, கண்டிப்பாக தெரிந்து கொள்ள இயலும். இதை நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் யோசிக்கணுங்கிறதே இல்லை. சார், நான் இப்போ என்னுடைய ஒரே நோக்கம் நான் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், கார் வாங்கணுங்கிறது மட்டுமே நம்முடைய நோக்கமாக நம்மில் பெரும்பாலானோர் சுற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அல்லாமல் நம்மால் இயன்ற சிறு சிறு பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பா இந்த கால யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக்கிறோம். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யோசிக்கணுங்கிறதே இல்லை. இளைஞர்கள் கூட இதனை சிந்தித்து செயல்படலாம். வீக்கெண்டுங்கிற பேர்ல பேசாம தூங்கிட்டு இருக்கிறத விட என்ன பண்ணலாம் சொன்னா, ஒரு மரத்தினை நடலாம். நம்மால் இயன்ற ஒரு சிறு மரத்தினை கொண்டு போய் நடலாம். அல்லது ஏற்கனவே மரம் நட்டு வச்சிருக்கா இல்லையா, அங்க கொண்டு போய் நட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றலாம். இது போன்று ஒரு சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா. சார், இதெல்லாம் என்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரியுமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக தெரியும். எல்லோருடைய ஜாதகத்திலையுமே இந்த 9ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் சொல்றா இல்லையா. இந்த 10ஆம் பாவகம் என்பதைத்தான் ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம்லாம் சொன்னா கூட இதைத்தான் கர்மஸ்தானம் என்ற பெயரிலும் சொல்கிறார்கள். கர்மா அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கடமை என்பதை போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என் பிராரப்த கர்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, கர்மா என்கின்ற வார்த்தைக்கு கர்த்தவியம் என்றும் பொருள் உண்டு. கர்த்தவியம்னு சொன்னா அது கடமை. நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 9ஆம் பாவம் என்பது தர்மஸ்தானத்தை பற்றி பேசுகிறது. அதனால 9, 10 இரண்டையும் இணைத்து தர்ம கர்மஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஆக நாம் ஒரு நெறிப்படி செயல்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலானது இந்த உலகத்திற்கு பயன் தருவது போல் அமைய வேண்டும். அதைத்தான் நம்முடைய பிறவி கடன், ஜென்மாந்திர கடன் அப்படின்னு சொல்றா தெரியுமா. எனக்கு சேர்ந்திருக்கடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்திருக்கே, இது என் ஜென்மாந்திர கடன் என்று திட்டுவதை விட உண்மையிலேயே நம்முடைய ஜென்மாந்திர கடன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மாந்திரம்னு சொன்னா நம்முடைய இந்த பிறவி எத்தனை ஜென்மமா நான் பாவம் பண்ணணும், எத்தனை ஜென்மமா நான் இந்த வரம் வாங்கினதுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்குங்கிற மாதிரி பிள்ளைகளை திட்டாமல் உண்மையிலேயே நம்முடைய கடன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நிறைய விஷயத்த பண்ணலாமே. ஒரு சில பேர் சொல்லுவா, எனக்கு காசு பணத்துக்கு குறைச்சலே இல்லை, நிறைய பணத்தினை இறைவன் கொடுத்திருக்கிறார், ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவா இது போக என் பிள்ளைக்கு நிம்மதி இல்லாம என்ன அலக்கழிச்சுட்டே இருக்கா, என் பையனுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தை மட்டும் யோசிக்காமல், இறைவன் நமக்கு இந்த அளவிற்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வலிமையை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதனை கொண்டு 4 பேர் 4 குடும்பம் வாழ்வதற்கு என்ன வழி செய்ய வேண்டுங்கிறத பார்க்கணும். அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் இலவசமா கொடுங்கோன்னு சொல்லல, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதன் மூலமாக, அந்த தொழில் மூலமாக எல்லோருக்கும் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தரலாம் அல்லவா. நம்முடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கும் பொழுது, நீ ஒரு சிறந்த தொழிலதிபராக உருவாவாய் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா,
நம்முடைய 10ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தொழிலின் மூலமாக ஒரு 50 பேருக்கு வேலை வாய்ப்பை தரும்னு சொன்னா அந்த 50 பேர் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல 4 பேரும் நம்ம குறைஞ்சபட்சமா வச்சுக்கிட்டா கூட ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தருவதன் மூலமாக 200 பேரினுடைய வயிறு என்பது நிரம்புகிறது அல்லவா? ஒரு 50 பேருக்கு வேலை தரும்போது யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆக அந்த 50 குடும்பங்கள் வாழ்வதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த தொழிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிறவி கடன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஜாதகத்திலேயே தெரியும். நம்ம சுய தொழிலை செய்கிறோமா, சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றோம்னு சொன்னா அந்த பிசினஸின் மூலமாக எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தரப்போகிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் புரிஞ்சுக்கணும். இல்ல நான் ஓரளவுக்கு அந்த பிசினஸ் மூலியமா சம்பாதிச்சுட்டேன், அதனால என் கம்பெனி நான் மூடிலாம் இருக்கேன் சார், ரொம்ப ரிஸ்கா இருக்கு, எதுக்கு நான் போய் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காம தான் தனக்கு என்று யோசிக்காமல் இறைவன் நமக்கு இந்த பிசினஸ் கொடுத்திருக்காருன்னு சொன்னா நம்ம சம்பாதிச்சது போக மற்ற குடும்பங்களும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி எல்லோருடைய ஜாதகங்களிலுமே நம்ம ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை இலவசமா பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய குடும்பம் வாழ்வதற்கும் நம்ம என்ன பண்ணலாம், அல்லது இந்த பூமி சுத்தமாக இருப்பதற்கு இந்த ஈகோசிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லோருடைய பிறவி கடன். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருமே அவர்களால் இயன்ற ஒரு பொதுவான செயலை, அதாவது தான் தனக்கு என்று இருப்பதை தவிர்த்து மற்ற செயல்களிலும் ஈடுபட வேண்டும். அதுதான் பிறவி கடன் என்பது. அதை எவர் ஒருவர் தீர்க்கிறாரோ அவர்களுக்கு மறுபிறவி என்பது அமைவது இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.